வந்துட்டு நோட் ரெப்ரசன்டேஷன்ல இருக்கும். அந்த நோட்ல வந்து அந்த நோடோட டேட்டா, அதாவது இப்போ இந்த 1ங்கிறது தான் இதோட ஃபர்ஸ்ட் நோடோட டேட்டா. அதுக்கப்புறம் அது நெக்ஸ்ட் நோடோட பாயிண்டர் இருக்கும். இப்போ 101ங்கிறது எனக்கு நெக்ஸ்ட் நோடு எதுவோ அதோட பாயிண்டர், அதோட அட்ரஸ் இருக்கும். அதே மாதிரி இப்போ 2 அப்படின்னா 2ல வந்து எனக்கு நெக்ஸ்ட் நோடு என்ன 3, 3யோட அட்ரஸ் என்ன 102. ஸோ அதோட அட்ரஸ் இங்கே இருக்கு. 3ல என்ன இருக்கும், நெக்ஸ்ட் நோடோட அட்ரஸ் 103 இருக்கு. 4ல வந்துட்டு நெக்ஸ்ட் நோடு எனக்கு எதுவுமே இல்லை, அதனால நல்லன்னு இருக்கு. இதுல ஹெட் என்ன பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நோட் லிங்க்டு லிஸ்ட்ல இருக்க ஃபர்ஸ்ட் நோடோட அட்ரஸ் தான் வந்து ஹெட் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம், which is 100. ஸோ மேலே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்க 100, 101, 102, 103 எல்லாமே வந்து கொடுத்துருக்க லிங்க் லிஸ்டோட நோட்ஸோட அட்ரஸ். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு லிங்க் லிஸ்ட் வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம ரிவர்ஸ் லிங்க் லிஸ்ட் அப்படின்னா என்ன, எப்படி ரிவர்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா, எனக்கு 1 வந்து ஆக்சுவலாக எனக்கு செகண்ட் நோட பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. இது ரிவர்ஸ் பண்ணுறது அப்படின்னா 4 வந்து 3 பாயிண்ட் பண்ணணும், 3 வந்து 2 பாயிண்ட் பண்ணணும், 2 வந்து 1 பாயிண்ட் பண்ணணும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இங்கே ஆரோ மார்க் வந்து மாற்றி போட்டிருக்கேன் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸில் எனக்கு வந்து பாயிண்ட் பண்ணணும். ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு வந்து எதுவுமே இல்லை, அதுக்கப்புறம் அதனால நல் வந்து அது பாயிண்ட் பண்ணுது. ஸோ நல் இருக்கு. ஸோ 4 வந்து எனக்கு 3 பாயிண்ட் பண்ணுது, 3யோட அட்ரஸ் 102, அதனால அதில் 102 இருக்கு. ஹெட் வந்து 103 பாயிண்ட் பண்ணும், which is 4. அப்போ 103 வந்து ஹெட் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் ஹெட் வந்து 103 பாயிண்ட் பண்ணுது. 103ல இருக்கிற 4ங்கிறது 102 பாயிண்ட் பண்ணுது. தேர்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா 101 நோட் 2 பாயிண்ட் பண்ணுது. 2 வந்து பார்த்தீங்கன்னா 1 பாயிண்ட் பண்ணுது, which is 100. அப்புறம் 1 வந்து எதுவுமே பாயிண்ட் பண்ணல, நல். ஸோ இந்த மாதிரி லிங்க் லிஸ்ட்டை வந்து இந்த மாதிரி ரிவர்ஸ் பண்ணி பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, ரிவர்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம்.